இந்த லைன் தான் எர்த்ல இருக்க இமேஜினரி ஐடியல், அதாவது இன்டர்நேஷனல் டேட் லைன். எர்த்ல எந்த பிளேஸ்ல எந்த டேட் இருக்கும்னு இந்த லைன் தான் டிசைட் பண்ணும். ஆனா ஏன் இது ஸ்ட்ரெயிட்டா இல்லாம இவ்வளோ ஜிக்ஸாகா இருக்கு? பசிபிக் ஓஷன்ல பாஸ் ஆகிற 180 டிகிரி லாங்கிடியூட ஐடியல்னு சொல்லுவாங்க. ஐடியலை பாஸ் பண்ணும்போது ஒரு நாளுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும். இந்த ஐடியல் எர்த் கம்ப்ளீட்டா ரொட்டேட் ஆகுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கு. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் பக்கம் நம்ம ஐடியலை கிராஸ் பண்ணும்போது ஒரு நாள் நம்ம இழந்துடுவோம். உதாரணத்துக்கு யூஎஸ்ஏல இருந்து 28 மார்ச் கிளம்புறீங்கன்னா சில மணி நேரத்தில் ஜப்பானை ரீச் பண்ணாலும் அங்கே டேட் 29 மார்ச்னு காமிக்கும். இதுவே வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு நாள் உங்களுக்கு கெயின் ஆகும். ஜப்பான்லேருந்து 28 மார்ச் நீங்கள் கிளம்புறீங்கன்னா 27 மார்ச் யூஎஸ்ஏல நீங்கள் ரீச் ஆவீங்க. இது மூலயமா ஐடியலோட ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல வேற வேற டேட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. அதனால ஐடியலை வரையும் போது எந்த நாளையும் அது பாஸ் ஆகாம பார்த்து வரைகிறது அவசியமா இருந்துச்சு. இல்லைனா ஐடியல் ஒரு கண்ட்ரியில் பாஸ் ஆகும்போது அந்த கண்ட்ரியோட ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல ஒவ்வொரு டேட் இருக்கும். பசிபிக் ஓஷன்ல நிறைய சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் இருந்ததுனால ஐடியலை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம ஜிக்ஸாகா வரைஞ்சிருக்காங்க.